அடுத்ததான் நம்ம சென்னை காசில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுங்க. ஷிஃப்ட்டில் 2014 மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வேரியண்ட்டு விஎக்ஸ்ஐ பெட்ரோலுங்க. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு. வாங்க இன்டீரியர் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பவர் விண்டோ வந்துடும். இப்போ நம்ம சென்னை காஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி ஹோண்டா அமேஸ் 2015 மாடல் எஸ் வேரியண்ட்டு செகண்ட் ஓனர். டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 70% ரிக்டாக இருக்கும். சென்னை காஸ்ட்டில் வந்து பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டாருங்க. ஏ ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல் செகண்ட் ஓனரு. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம டயர் பாயிண்ட் கூட 95% ஃபுல்லாகவே இருக்குங்க வண்டியில். இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கவர்ஸு ஃப்ளோர் மேட்ஸ் எதுவும் ஹலோ ஹாய் காய்ஸ், என் பேர் வந்து சந்தோஷ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குளத்தூர் டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் சென்னை காசுன்ற ஆஃபீஸ் வந்து பேசுகிறோம். வாங்க நம்மக்கிட்ட இருக்க காஸ் கலெக்ஷன் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ நம்ம சென்னை காசில் கார் கலெக்ஷனில் ஃபஸ்ட்டு வண்டியை நம்ம வந்து ப்ரீஸா பார்க்க போகிறோம். ப்ரீஸா 2019 மாடல். இது வந்து சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 96 கிட்ட ஓடி இருக்கு. வந்து இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. இன்டீரியர் 96 ஓடி இருக்கு. டியூவல் ஏர்பேக் டைப்பு, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனு, கூலிங், ஏர்பேக் டைப்பு, சென்ட்ரல் லாக்கிங் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். டயர் பாயிண்ட்ஸ் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 90% கிட்ட ஃபுல்லாகவே இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர்ஸ் எதுவும் மாற்ற மாதிரிலாம் இருக்காது. நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கும். இன்டீரியர் உங்களுக்கு வந்து பின்னாடி பேக் சைடில் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கூட நல்லாவே இருக்கும். வண்டியில் சுற்றி ஒரு ஸ்க்ராட்சு, ஒரு டென்ட்டு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. நம்ம லோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% ஃபுல்லாக லோன் பண்ணிடலாம். நம்ம இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்ணுறோம் அப்படின்னா 8 lakhs கோட் பண்ணுறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வண்டியோட செகண்ட் கீ இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வித் பில்லோட இருக்குது என்கிட்ட. நீங்கள் கம்பெனியில் கூட போய் செக் பண்ணணும் அவசியம் இல்லை. நேரில் வாங்க பேசிக்கலாம். சென்னை காஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற வண்டி ஒரு சின்ன மினி பட்ஜெட் வண்டி தான். i10 வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்குங்க. 2011 மாடலு செகண்ட் ஓனரு. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஏர்பேக் டைப் வந்துடும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87 ஓடி இருக்குது. 87 ஓடி இருக்குது. ஆட்டோமேட்டிக்கு. உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் செட்டு ஆண்ட்ராய்டு வந்துடும். உங்களுக்கு வந்து பவர் விண்டோ அட்ஜஸ்டபிள், டியூவல் ஏர்பேக்கு எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் ஓப்பன் இருக்குது. சன்ரூஃபோட ஒரு சின்ன மினி பட்ஜெட்டில் ஒரு ஐட்டங்க. இன்டீரியர்ஸில் எந்த ஒர்க்கும் இருக்காது, அவுட்டரில் எந்த ஒர்க்கும் இருக்காது. சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட்ஸ் எதுவுமே மாற்றுற மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 95 to 100 இருக்கும். ப்ளஸ் அலாய் வீல் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக மாட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அலாய் வீல் போட்டிருக்கு. இன்டீரியர் ஸ்பேஸு எல்லாமே நல்லாவே இருக்கும். ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா வந்துடும். எல்லாமே வந்துடும் அந்த வண்டியில். இது i10 ஒரு டாப் எண்டு பெட்ரோல் வண்டி. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,20,000 கோட் பண்ணுறோங்க. அதுவும் நெகோஷியபிள் தான். ஃபினான்ஸ் என்னோட ப்ரைவேட்டாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கலாம். 3,20,000ன்றது இதோட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது. அதுலேயும் நெகோஷியபிள் ஆகும். நேரில் வாங்க, வந்து எங்கிட்ட பாருங்கள். இந்த வண்டி ஓட்டி பாருங்கள். ஒரு மெக்கானிக்கை செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ரேட் நெகோஷியேட் பண்ணி நான் உங்களுக்கு வாங்கி தரேன். சென்னை காசில் வந்து பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டாருங்க. ஏ ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல் செகண்ட் ஓனரு. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம டயர் பாயிண்ட் கூட 95% ஃபுல்லாகவே இருக்குங்க வண்டியில். இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கவர்ஸு, ஃப்ளோர் மேட்ஸு எதுவுமே நம்ம போடுற மாதிரிலாம் இருக்காதுங்க. நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கும். பின்னாடி உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கூட நல்லா இருக்கும். இப்போ நம்ம வண்டி சீட்ஸ் வந்து ஃபுல்லாக பின்னாடி தள்ளி இருக்கும். அதனால் கொஞ்சம் பூட் ஸ்பேஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியலாம். ஒரு 4 பேர் போகிறதுக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய கம்ஃபர்டான வண்டி தாங்க. வாங்க நம்ம இப்போ வந்து டிக்கி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோனி சிஸ்டம்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்பீக்கரு உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் அந்தளவுக்கு தான் இருக்கும். வண்டியில் சுற்றி ஸ்க்ராட்ச் அண்ட் டென்ட் எதுவுமே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலுமே உங்களுக்கு பவர் விண்டோஸ் வந்துடும்.
சென்ட்ரல் லாக் சிஸ்டம் வந்துடும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 92 சம்திங் ஓடி இருக்கும். மியூசிக் சிஸ்டம் கம்பெனியில் வந்ததே இருக்கும். ஃப்ளோர் மேட்ச் எதுவும் போட தேவையில்ல. ஏசி எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோட் பண்ணுறது வந்து 2,35,000 கோட் பண்ணுறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். ஒரு 85% வந்து நம்ம லோனுமே நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். சென்னையில் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வந்து நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். வாங்க வந்து நம்ம மீட் பண்ணுங்கள். நம்ம ரேட் பேசி நெகோஷியபிள் பண்ணி ஒரு நல்ல பெஸ்ட் டீல் பண்ணித்தரேன். நம்ம சென்னை காஸ்ட்டில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பயர் டீசல் வண்டிங்க. அது 2017 மாடல், சிங்கிள் ஓனர் தான். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% அப்படியே இருக்கும். ஃபுல் டயர் பாயிண்ட் இருக்கும். உள்ள உங்களுக்கு இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட்ஸ் எதுவுமே நீங்கள் மாற்றுற மாதிரிலாம் இருக்காது. ஜூவல் ஏர் பேக் வந்துடுங்க. உங்களுக்கு லெஃப்டில் ஒன்று வந்துடும், டிரைவர் சைடில் ஒன்று வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் சீட் கவர்ஸ், பேக் சீட் கவர்ஸ் கூட உங்களுக்கு எதுவுமே டேமேஜ்லாம் இருக்காது. நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கும். நம்ம பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய 200 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குங்க உங்களுக்கு இந்த வண்டியில். பெரிய பூட் ஸ்பேஸ் இருக்கும். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோஸ் வந்துடும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 85 ஓடி இருக்கு. ஒரே ஓனர் தான். இன்டீரியர்ஸ் ஃபுல்லாகவே பாருங்கள். நம்ம லோன் வந்து பார்த்தீங்கன்னா 100% அந்த வண்டிக்கு வாங்கி தரலாம். நம்ம கோட் பண்ணுற ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4,75,000 கோட் பண்ணுறோம். 100% 4 புது டயரோட டீசல் வண்டி ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பயர் 2017 சிங்கிள் ஓனர். 100% லோன் ப்ரொவைட் பண்ணலாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் வாங்க, உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் பண்ணித்தரேன். வண்டி மைலேஜ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 above தான் கிடைக்கும். வாங்க நேரில் பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம சென்னை காசில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுங்க. ஷிஃப்ட்டில் 2014 மாடல், சிங்கிள் ஓனர், பெட்ரோல் வேரியண்ட்டு, விஎக்ஸ்ஐ பெட்ரோலுங்க. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு. வாங்க இன்டீரியர் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் வந்துடும். சீட் கவர், ஃப்ளோர் மேட்ஸு எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. எக்ஸ்ட்ராவாக டச் ஸ்க்ரீன் செட்டு இதில் போட்டிருக்காங்க. வாங்க பேக் சைட் பார்க்கலாம். பேக்ரவுண்ட் உங்களுக்கு எந்த சீட் கவர்ஸ் எதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் இருக்காது. நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கும். உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் செட்டு, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது. பூட் ஸ்பேஸு பாருங்கள். ஸ்பீக்கர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்டெப்னி டயர் முதல் கொண்டு எல்லாமே இருக்குது உள்ள. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 64 ஓடி இருக்கு. இது வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டட் இல்லை. உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கு, ஸ்டேரிங் அட்ஜஸ்டபிள், சைட் மிரர் அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு எல்லாமே இதில் வந்துடும். இன்டீரியர்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து நம்ம லோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4,20,000 வந்து கோட் பண்ணுறோங்க. நெகோஷியபிள் தான். 90% ஃபினான்ஸ் நம்மளே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துடலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி ஃபுல்லாகவே நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். மாருதி ஷிஃப்ட்டு ஒயிட் கலரு எங்கேயும் கிடைக்காது. நம்ம சொல்கிற ப்ரைஸு ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். வாங்க நேரில் பார்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம சென்னை காஸ்ட்டில் வண்டி பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெடிகோ டாட்சனுங்க. ரெடிகோ டாட்சன் 2017 மாடல், சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85% to 90% ஃபுல்லாகவே டயர்ஸ்லாம் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும். வண்டி சுற்றி கோடு, ஸ்க்ராட்சு, டென்ட்டு அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு நல்ல சூட்டபிளான வெஹிக்கிள்ங்க இது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் வந்துடும். 4மே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் வந்துடும். உங்களுக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனியில் வந்துச்சு இல்லையா, அதே சீட் கவர்ஸோட அப்படியே இருக்குது. 4 பேர் தாராளமாக போகிற வண்டிங்க அது. எந்த ஒரு ஒர்க்குமே வண்டியில் இருக்காது. நீங்களே சுற்றி பாருங்கள். ஸ்க்ராட்சு, டென்ட்டு அது மாதிரி என்ன ஒரு ஒர்க்குமே உங்களுக்கு இருக்காது. வாங்க டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள். நல்லா உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸாகவே இருக்கும் இந்த வண்டிக்கு. இன்னும் இதில் எவ்வளோ டிக்கி ஸ்பேஸ் இருக்குன்னு நீங்களே ஆச்சரியமாக பார்த்துருப்பீங்க. பேக் சைட் பாருங்கள். உங்களுக்கு
ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோஸு, பேக்கில் உங்களுக்கு வந்து பவர் விண்டோஸ் இல்லை. வேணும்னா நீங்கள் மேனுவலாக பின்னாடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சென்ட்ரல் லாக் இதில் கண்டிப்பாக வந்துடும். 2 கீ அவைலபிளாக இருக்குது. 2 கீயுமே வந்து ரிமோட் கீஸ் தான் இருக்குது. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரன் ஆகிருக்கு. நம்ம கோட் பண்ணியிருக்க இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 2,65,000 கோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது நெகோஷியபிள் தான். 100% ஃபுல் லோன் நம்ம பண்ணி தரலாம். டாட்சன் ரெடிகோ வாங்க பார்க்கலாம். நெகோஷியபிள் தான் அந்த ரேட்டும். 100% ஃபுல் லோன் சென்னை காஸ்ட்டில் மட்டும் பண்ணி தரோம். வாங்க பார்க்கலாம் நேரில். சென்னை காஸ்ட்டில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டா எக்ஸன்ட் 2015 மாடல், சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. ஹுண்டாயில் பார்த்தீங்கன்னா இதுதான் டாப் வேரியண்ட். நம்ம வந்து டயர்ஸ் பார்க்கலாம். ஒரு 95% ஃபுல்லாகவே டயர்ஸ் இருக்கும். வாங்க இன்டீரியர் பார்க்கலாம். இதுதான் ஹுண்டா எக்ஸன்ட்லேயே வந்து டாப் எண்ட் வேரியண்ட்டு. உங்களுக்கு ஜுவல் ஏர்பேகு, மியூசிக் சிஸ்டம்ஸு, இது பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே க்ரூஸ் கண்ட்ரோல் முதல் கொண்டு எல்லாமே வந்துடும். கம்பெனியோடைய சீட் கவர்ஸில் தான் இருக்குது. ஆக்சுவலி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சீட் கவர்ஸ் தான் இருக்குது. அலாய் வீல் வந்துடும். டாப் எண்டு. இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் நல்லாவே இருக்கும். வாங்க பேக் சீட் பார்க்கலாம். உங்களுக்கு பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்துட்டு உங்களுக்கு பேக்லேயுமே தனியாக வந்துடும் இந்த வண்டியில். உங்களுக்கு அந்த பவர் விண்டோடைய கண்ட்ரோல் வந்துடும். ப்ளஸ் 4 பவர் விண்டோஸ் வந்துடும். கீலெஸ் தான் வண்டி பார்த்தீங்கன்னா. புஷ் ஸ்டார்ட் பார்த்துக்கலாம். கிலோமீட்டர் வந்து 86 ஓடி இருக்கு. ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல், ரீசெட் பட்டன்ஸ், உங்களுக்கு மற்ற எல்லாமே வந்துடும். இதுதான் எக்ஸன்ட்டில் டாப் எண்ட் எஸ்எக்ஸ் வேரியண்ட்டு. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 lakhs கோட் பண்ணுறோம். டீசல் வண்டி நெகோஷியபிள் தான். மேக்ஸிமம் 100% நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். 5 lakh அதில் நெகோஷியபிள் தான். வாங்க நம்ம சென்னை காஸ்ட் வண்டி பார்க்கலாம். இப்போ நம்ம சென்னை காஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி ஹோண்டா அமேஸ். ஹோண்டா அமேஸ் 2015 மாடல், எஸ் வேரியண்ட்டு, செகண்ட் ஓனர். டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 70% ரிக்டாக இருக்கும். வாங்க இன்டீரியர் பார்க்கலாம். உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் செட் போட்டிருக்கு. ஏசி மேனுவல் தான் உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்டேரிங்லேயே வண்டிக்கு வந்துடும். இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. பேக் சைடு வண்டி சுற்றி ஸ்கிராட்ச் டென்ட் எதுவும் இருக்காதுங்க. நீட் அண்ட் கிளீனாகவே இருக்கும். பூட் ஸ்பேஸும் உங்களுக்கு நல்லா பெருசாகவே இருக்கும். அந்த வண்டியில் பெருசாக எந்த ஒரு குறையும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வண்டி இருக்காது. ஹோண்டா அமேஸ் எஸ் வேரியண்ட்டு. கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பவர் விண்டோஸ் வந்துடும். அந்த பவர் விண்டோஸ் அந்த சைட் மிரர் அட்ஜஸ்டபிள் முதல் கொண்டு வந்துடும். சென்ட்ரல் லாக் சிஸ்டம் வந்துடும். உங்களுக்கு வந்து மியூசிக் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டேரிங்லேயே கண்ட்ரோல் வந்துடும். கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 88 ஓடி இருக்கு. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4,75,000 கேட்குறோம். 4,75,000 கேட்குறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். ஃபுல்லாகவே லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஹோண்டா அமேஸ் எஸ் வேரியண்ட்டு. வாங்க சென்னை காஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சென்னை காஸ்ட்டில் இனோவாங்க. இனோவா 2010 மாடலு, தேர்ட் ஓனர், வி டைப் டாப் எண்ட். டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% உங்களுக்கு இருக்கும். வி டைப்புங்க, டாப் எண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜுவல் ஏர்பேக் வந்துடும். 4 பவர் விண்டோஸ் வந்துடும். இன்டீரியர்லாம் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கும். டச் ஸ்க்ரீன் செட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டட் வண்டி. 1,40,000. அலாய் வீல் வந்துடும். உங்களுக்கு வந்து பின்னாடி சீட்ஸ் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபிள் சீட்ஸ் வந்துடும். உங்களுக்கு டயர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 50% இருக்கு. மற்றபடி எல்லாமே ஓகே தான். வண்டி நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கு. அதே தான் 4 பவர் விண்டோ, உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கிங்கு,
எல்லாமே வந்து ஜியோல் ஏர்பேக் வந்துடும். உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே மியூசிக் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துடும். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6.5 lakhs கோட் பண்ணுறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். வண்டி நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குங்க. இது வண்டியில் மிகப்பெரிய ஹைலைட் பார்த்தீங்கன்னா 1,40,000 தான் ஓடி இருக்கு. அதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டட். இந்த வண்டியை நீங்கள் கொண்டு போயிட்டு கம்பெனியில் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ரேட் நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, சென்னை கஸ்டம் மீட் பண்ணலாம்.